ஹலோ மக்களே, இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா கருணக்கிழங்கு சாதம் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம் வாங்க. கருணக்கிழங்கு இந்தமாரி கட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கருணக்கிழங்கு வாஷ் பண்ணுறதுனால அதில் ஈரம் இருக்கும். அதிலே நம்ம இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம கருணக்கிழங்கை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி பொரிச்சு எடுக்கிறப்ப சாதத்தில் நல்லா முறுமுறுன்னு நல்லாயிருக்கும். ஃபுல்லாக நம்ம வேக வைக்கோம்னா ஒரு அரை வேக்காடு வெந்தால் போதும். இப்போ இந்த அளவுக்கு வெந்தால் போதும். நம்ம இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இன்னொரு பேட்சையும் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம எண்ணெயில் எப்பயுமே பொரிக்கிறப்ப கொஞ்சம் கவனமாகவே போடுங்க, கையிலெல்லாம் பட்டுரும். திருப்பி விட்டுக்கலாம். இப்போ இதையும் எடுத்துக்கலாம். இதேமாரி எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நெய் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன் மெலிசா, அதை இதில் சேர்த்துக்கலாம். நம்ம இது பிரியாணி ஸ்டைலில் செய்ய போகிறோம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். ரெண்டு பட்டை சேர்த்துக்கலாம். 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு தக்காளி மெலிசா கட் பண்ணி வச்சுக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். ஏற்கனவே நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ண கருணக்கிழங்கை இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் 10 நிமிஷம் போல் பாசுமதி ரைஸை ஊற வச்சு கழுவி எடுத்துருக்கிறேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் இந்த கிளாஸில் 1 கிளாஸ் அரிசி எடுத்தேன், அதனால் 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கலாம். இப்போ சாதத்துக்கு தேவையான உப்பு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம கருணக்கிழங்குல உப்பு சேர்த்துருக்குறோம், அதனால் பார்த்து சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மூடி வச்சு மூடிடலாம். ஒரு விசில் வந்தோடனே நம்ம இறக்கி பார்த்துக்கலாம். இப்போ விசில் சத்தம் அடங்கிடுச்சு, நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த சாதத்தை ஓரமாக கிளறி விடலாம். சாதம் சூப்பராக இருக்குது. நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ நம்மளுடைய கருணக்கிழங்கு சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.